கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் சிறப்பாக பொருத்தமாக அமைகிறது என்பதை நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்தால் நற்செய்தியின் வரிகளை நாம் சரிவர நமக்கும் பொருத்தமாக புரிந்து கொள்ள முடியும். இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? அன்புக்குரியவர்களே, சிறு பிள்ளைகளுக்கு அவர் ஒப்பிடுகின்றார். ஆனால் இதே சிறு பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் இயேசு, நீங்கள் குழந்தைகளைப் போல இந்த சிறு பிள்ளையை போன்று மாறாவிட்டால், ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள், நுழைய மாட்டீர்கள் என்பதை அவர் தெளிவாக தெரிவிக்கின்றார். ஆக ஒரு இடத்தில் இப்படியாக, இன்னொரு இடத்தில் சிறு பிள்ளைகளை போன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்கின்றார். இதனுடைய பொருள் என்ன என்பது இரண்டையும் பொருத்தி நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்திலே இரண்டு வார்த்தைகள் உண்டு. ஒன்று சைல்டிஷ் என்று சொல்லக்கூடிய ஒன்று, இன்னொன்று சைல்டு லைக் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த இரண்டுக்கும் பாரதொரு வித்தியாசம் இருக்கிறது. இரண்டு வார்த்தைகளிலேயும் குழந்தை, சைல்டு என்ற அந்த வார்த்தை வந்தாலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வார்த்தை என்பது மிக முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, சைல்டிஷ் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், வளர்ச்சியே அடையாமல் இருப்பது என்பது ஒரு தன்மை. சைல்டிஷ், ஒரு குறிப்பிட்ட பருவம் வருகிறது, அந்த பருவத்திற்கு ஏற்றபடியே மனிதன் வளர்ச்சி அடைகின்றான். அவ்வாறு குழந்தையாக இருக்கின்ற அதே மனநிலையிலே பெரிய ஒரு ஆளாகவும் இருப்பது இல்லை. அந்தந்த வயதுக்கு ஏற்ற வகையிலே முதிர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாம் குழந்தைத்தனமாக இருக்கின்றோம், சின்ன பிள்ளைத்தனமாக நாம் இருக்கின்றோம் என்றுதான் பொருள். வளர்ச்சி என்பது இல்லை, முதிர்ச்சி என்பது இன்றைக்கு இல்லை என்றுதான் பொருள். ஆனால் சைல்டு லைக் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மக்களை நம்புவது, இனிமையாக இருப்பது, வெள்ளை உள்ளம் கொண்டிருப்பது, எல்லாவற்றையும் இறைவனுடைய பெயரிலே ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் அன்புக்குரியவர்களே இந்த குழந்தைகளுக்கு உரிய அருமையான அழகான பண்புகளை நாம் முதிர்ச்சி அடைந்த வகையிலே நாம் வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு சரியான ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தற்பொழுது நம்முடைய தமிழகத்தையே, ஏன் இந்தியாவையே உலுக்கி போட்டு கொண்டிருக்கின்ற உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை இன்றைக்கு எப்படியெல்லாம் தீபமிட்டு கொளுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இதில் ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதனால் நாட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதனால் சண்டைகளும் சச்சரவுகளும் வம்புகளும் வழக்குகளும் தான் அதிகமாகி கொண்டே இருக்கிறதே ஒழிய நாம் வளர்கின்ற பாதையிலே நாம் செல்வதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, நாம் எந்த நிலையில் முதிர்ச்சி அடைந்திருக்கின்றோம், வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம், நாம் எந்த நிலையிலே நாம் இன்னும் அதிகமாக வளர்ந்து இருக்கிறோம் என்று பார்த்தால் வளரவில்லை. இன்னும் நாம் அதே குழந்தைத்தனமாகத்தான் இருக்கின்றோம். குழந்தைகள் என்ன செய்வார்கள்? ஒரு பொருளை ஒரு குழந்தை வைத்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக இன்னொரு குழந்தை சென்று போய் பிடுங்கும். அந்த குழந்தைக்கு உரிய பொருள் இல்லை என்று சொன்னாலும் இது என்னுடைய பொருள் என்று சாதிக்கும். ஆக்ரோஷமாக அதை பிடுங்குவதற்கு அது முற்படும். அப்படி பிடுங்க முடியவில்லை என்று சொன்னால் ஓ என்று அலறி கத்தி ஏதோ அந்த குழந்தை தான் தப்பு செய்து விட்டது போல நடிக்கும். இப்படியெல்லாம் பாசாங்கு செய்து இந்த குழந்தை அந்த குழந்தையோடு சண்டை போடுவதை பார்க்கின்றோம். இது போன்றுதான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். வளர்ச்சி அடையாமல் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அன்புக்குரியவர்களே சைல்டிஷ் என்ற அந்த வார்த்தையை பொருத்தி பார்க்கலாம். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலே பாருங்கள், சந்தை வெளியிலே உட்கார்ந்து மறு அணியரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று விளையாடுகின்ற குழந்தைகளை போன்று, சிறுவர்களை போன்று நீங்கள் இருக்கின்றீர்கள். எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்று சொன்னால், யோவான் வந்தார். இந்த மக்கள் என்ன, யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்? திருமுழுக்கு யோவானை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. எலியா வருவார், வந்து மெஸ்ஸியாவுக்கு முன்னோடியாக அவர் இருப்பார்
என்று எதிர்பார்த்தார்கள். ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த எலியா திருமுழுக்கு யோவான் வழியாக வந்துவிட்டார் என்று இயேசு சொன்ன பிறகும் கூட அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவானை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த திருமுழுக்கு யோவான் காட்டிலே வாழ்ந்தார், பாலைவனத்திலே இருந்தார், வெட்டுக்கிளியை உண்டார், காட்டுத்தேனை குடித்தார், ஒட்டக மயிர் ஆடையை அவர் அணிந்திருந்தார், உண்ணாமல் நோன்பிருந்தார். அவர் மனமாற்றத்தை அறிவித்து ஏராளமான பேருக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்தார். இவர்கள் என்ன சொன்னார்கள்? இவன் காட்டுவாசி, இவன் ஒரு வனவாசி, இவனுக்கு என்ன தெரியும் என்று திருமுழுக்கு யோவானை அவர்கள் கண்டுகொள்ளாமல் திருமுழுக்கு யோவானை அவர்கள் மறந்தார்கள். அவர்கள் அவருடைய குரலுக்கு செவி மடுக்க மறுத்தார்கள். ஆண்டவர் இயேசு வந்துவிட்டார். இயேசு வந்து அவர் எல்லோரிடமும் பழகினார், பல வீடுகளுக்கு சென்று உண்டார், மக்களோடு மக்களாக இருந்தார். ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இயேசுவை இவன் பெரும் தீனிக்காரன், எங்கே வீடு கிடைக்கும், எங்கே உணவு கிடைக்கும், எங்கே மக்கள் இருப்பார்கள் என்று உறவுகளிலேயே இவன் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி அவரையும் குறை செய்தார்கள். எனவே திருமுழுக்கு யோவானையும் கண்டுகொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசுவையும் அவர்கள் பார்க்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இனி யார்தான் வருவார்கள்? இன்னமும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சைல்டிஷ். அவர்கள் இன்னும் இந்த குழந்தைத்தனமாகத்தான் இருக்கின்றார்கள், சிறு பிள்ளைகள் தனமாகத்தான் இருக்கின்றார்கள், விளையாட்டுத்தனமாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய ஆண்டவர் வருகிறார் என்பதை கண்விழித்து முதிர்ச்சியோடு ஆண்டவரை பார்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் ஆண்டவருடைய ஆதங்கம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் விழா என்பது இயேசுவினுடைய வருகையை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு விழா. எனவே தான் இந்த திருவருகை காலம் என்று ஒரு காலத்தை ஏற்படுத்தி திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு வருகிறார். அவருடைய வருகையை சிறப்பாக வெளி ஆடம்பரத்தோடு நின்று விடாமல் நம்முடைய அகத் தூய்மையோடு அவரை எதிர்பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கும் திருச்சபை இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கிறது. ஆனால் இயேசுவை நாம் கண்டுகொள்வோமா? இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோமா? அல்லது இயேசுவை குடிலிலே ஜோடித்து அந்த சுரூபத்தோடு நிறுத்தி விடுவோமா என்பது நம்மை பொறுத்து தான் இருக்கிறது. எனவே நாம் சைல்டிஷ், குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகின்றார். எனவே இயேசு எவ்வாறு குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தாரோ அதே குழந்தை மனம் நமக்கு வேண்டும். அந்த குழந்தை உள்ளத்திலே நம்மோடு பிறக்க வேண்டும் என்று இயேசுவுக்காக நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய அகத்தை தயார் செய்வோம். ஆமென்.